இந்த நாட்டினுடைய வருங்காலமே உங்களை வாழ்த்துவதற்காக வருகிறார். இந்த நாட்டின் வருங்காலமே. டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? வாய் பிரியா இருந்தா வாயில வந்தது எல்லாமே பேச நீ. இந்த நாட்டினுடைய வருங்காலமே உங்களை வாழ்த்துவதற்காக வருகிறார். இந்த நாட்டின் வருங்காலமே அடைக்கு வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் அண்ணன் மாஸ்டர் புல்லட் பாண்டி. கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். மாஸ்டர் புல்லட் பாண்டி இதோ வந்து விட்டார். பூனை குட்டி வெளியே வந்து விட்டது. அந்த பூனை குட்டி இல்ல, அணில் குஞ்சு வெளியே வந்து விட்டது. அத்திந்தோம் திந்தினதந்தோம் திந்தானிதந்தோம் தகதிந்தோம் தகதிந்தோம் தகதிந்தோம். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. படிப்புல சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான். அப்படியா? சரி அதான் மறுக்கல. பட் அதுக்காக பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. சாதனை கிடையாது. சாதனை கிடையாது. யாரா நீ? இவ்வளவு பெரிய ப்ராப்ளம்டா. வேற எவனா இருந்தா வெடவெடுத்து போயிருப்பான். அப்படி ரன்னிங்ல சால்வ் பண்ண பாரு. சங்கி வாடனா அடிக்குது. நீட்டு மட்டும் தான் உலகமா? பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. Hey, I've seen this one. This is a classic. Not bad, not bad. Now you. ஆடுமாடி மிக்க கூப்பிடுவான் ஜீமா பைராத. நீ டாக்டர் தான் ஆகணும். எல்லா பேரும் டாக்டர் ஆகு. ஒரு நோயாளி வர மாட்டான். ஆறுமுகம் இங்க இருக்கே டாக்டர் ஆறுமுகம். கிளினிக்கில் தான் இருக்கேன். என்ன பண்றீங்க? சும்மா தான் இருக்கேன். இங்க வாங்க, நானும் சும்மா தான் இருக்கேன். ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு போட்டு விளையாடுவோம். டே கண்ணா ராசா, நீ மட்டும் ஒரு சின்ன தியாகம் பண்ணேனா சொல்லுடா, கலைக்கா என் உயிரை கொடுக்கறேன். அதான்டா வேணும். டே டோலாக்கு, நாங்க 2 பேருமா சேர்ந்து உன்னை கொன்னுறோம். 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும்டா. நீட்டு மட்டும் தான் உலகமா? பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஏப்பா, தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பேசலாமா முதல்ல நீ? எங்க அத்தா மேல சத்தியம் நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்ட பிட்டு. ஐயோ அமர கட்டி ஆச்சிராத சொன்னா கேளு. ஒரே விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்க ஆங்ஸைட்டியை ஏத்திக்காதீங்க. ஐயோ 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 அப்பா அப்பா, என்ன கூட ஓவரா சிரிக்கிற? ஏன் சிரிக்கிற? பிகாஸ் தான் ஒரு சங்கி என்பதை இவர்கள் எப்படி கண்டறிகிறார்கள் என்பது அவங்களுக்கு இதுவரைக்கும் கண்டறியல. அண்ணே என்ன சொன்னீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அவங்களும் வரிசையா அனுப்புனாங்க. சீமான் அனுப்புறாங்க, கண்டுபிடிச்சிடுறாங்க. 72 அனுப்புவாங்க. பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தே. சகல யாரு முக்கும்போது தொடாம மலர்றீங்களோ? பெரிய தோட்டம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்க. சகல விளையாடப்படாது. பயங்கரமான ஆளாயிருவேன் நானு. சங்கி வாடனா அடைக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் என்ன பேசியிருக்காப்ல. இப்படி LHS = RHS ப்ரூவ் பண்ண போறோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், தட்ஸ் ஆல். என்ன நம்ம மாட விட அதிகமா ஆட்டாரு? நீட்டு மட்டும் தான் உலகமா? நம்மள அழிக்கிறதுக்கு நம்மள மாதிரியே நமக்குள்ள ஒரு கருப்பு ஆடு நுழைஞ்சிருக்கு. நீட்டு மட்டும் தான் உலகமா? அதை கண்டுபிடிச்சு பலி கொடுக்கணும். ஓய் தன்னாஷிப். நீட்டு மட்டும் தான் உலகமா? மயிர மயிர மயிர. I have scored 1176 out of 1200 and I have scored 200 out of 200 in maths and physics. நீட்ன்றது கிராமப்புற மாணவர்கள்ங்கிறத விட ஏழை எளிய மாணவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு அந்த கோச்சிங் கிளாஸ் வசதியும் இல்லை, அதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. 12ங்கிறது எல்லாத்துக்கும் அடிப்படை. அது எங்கே இருந்தாலும் 12வது வரைக்கும் கண்டிப்பாக நாங்கள் படிக்க தான் போகிறோம். நீட்டுன்றது எங்கள் ஊரில் இருக்க அந்த ஏழை எளிய மக்கள் யாருமே அப்ளை பண்ணல. எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் தான் எழுதியிருந்தாங்க. அவங்களும் தேர்ச்சி கூட பெறல. நல்ல டேலண்டான பசங்க தான்.
அப்படி இருக்கும்போது நீட்டுங்கிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கோச்சிங் கிளாஸ் கூட வசதியும் இல்லை, அதுக்கான வாய்ப்பும் இல்லைங்கும்போது எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அதை வச்சு தான் நாங்கள் மேலே வர முடியும். நீங்கள் புதுசாக எதாவது சொல்லும்போது அது எங்களுக்கு உண்மையுமே கஷ்டமாக இருக்குது. நான் 10th 12th நிறைய மார்க் எடுத்தேன். எங்கள் அப்பா திருச்சியில் மூட்டை தூக்கி தான் எங்களை படிக்க வச்சார். ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். எனக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்னு கனவு. ஆனால் இந்த நீட் எக்ஸாம்னு ஒன்று வந்ததுனால என்னால் படிக்க முடியல, அதில் படித்து செலக்ட் ஆக முடியல. எனக்காக இல்லைனாலும் என்னை மாதிரி மற்றவங்க எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்காக வச்சும் இனிமேலாச்சும் நீட் எக்ஸாமை தடை செய்யணும்னு தமிழக அரசு. I would like study in medicine. It is my ambition. I want to work for our society as a doctor. நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அன்னையில இருந்து தளபதி அவர்கள் நீட்டை அப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னி வரைக்கும் அதே ஸ்டாண்ட்ல இருக்காரு. நீட்டு மட்டும் தான் உலகமா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். இந்த கைப்புள்ள களத்துல இறக்கிட்டா மிஸ் ஆகுமா? அரசியலுக்கு எத்தனையோ பேர் நீட்டை ஒழிப்போம்னு சொல்லிட்டு நாங்க கொடுத்த லெட்டர்ஸை ஒழிச்சு மட்டும் தான் வச்சாங்க. ஆண்டியப்பா இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? ஆனா சார் மட்டும் தான் அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கொடுத்திருக்காரு. எங்களை எல்லாரும் ஒரு அரசியலா பார்த்தப்போ தளபதி அவர்கள் மட்டும் தான் எங்களை ஒரு உணர்வா பார்த்தாரு. இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரும் உணர்ச்சி வசப்படாதீங்க. மாணிக்கம் சீமான் மாதிரி நான் மிரட்டுறாப்லையா? நீட்டு மட்டும் பிரச்சனை படிக்கிறா. அதான் அப்படி ஒருத்தர் ஆள் அனுப்பிச்சு பார்த்தாங்க, செட் ஆகல. அப்புறம் இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றால இப்ப அனுப்பிச்சு பாக்குறாங்க. ஏன்டா அப்படி வயசுக்கு வந்த பிள்ளைக்கு சடங்கு சுத்துற மாதிரி சுத்துறீங்க? நில்லுங்கடா. அடிக்கிறான் அடிச்சு போட்டு போய் வேலை வெட்டிய பாருங்க. நான் ஒன்னு சொன்னா 4 பேர் உன்னை உழுதுருவானுங்க. இனிமே இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்தேன் ஏன்டா இங்க வந்தோன்னு யோசிக்க மாட்டேன், ஏன்டா பிறந்தோன்னு யோசிக்கிறேன். இன்னைக்கு கூட அவரோட ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது நீட் மட்டும் உலகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மோட்டிவேஷனா அவரோட ஸ்பீச்சே ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு வாட்டி கத்துன கொன்னுடுவேன். நீட்டு மட்டும் தான் உலகமா? நண்பா இல்ல இதுக்கு நீட் மட்டுமே உலகம் இல்லை நண்பா, வேற எதுக்கு நிறைய படிங்க அப்படி சொந்த அனுபவத்துல சொல்றாப்புல. சரி, என்ன முதலமைச்சர் ஆகிறது மட்டுமே தான் உலகமா நண்பா? நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. ரெண்டாவது சொன்னாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். அருமையான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இதை எல்லாரும் நம்ம ஐ திங்க் பப்ளிஷ் பண்ணணும். மருத்துவ படிப்பு மட்டும் தான் ஒரே படிப்பா? இதுதான் பாஜக சித்தாந்தம். எல்லாரும் சேர்ந்து நம்ம நினைச்ச கனவை நிறைவேற்றணும். நம்ம அண்ணனுக்காக அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா ஒவ்வொரு மகளிரோட நிலைமையும் மாறும். அண்ணா, பெண்களுக்காக ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க. எதுக்கு நான் இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுறீங்க? உடம்பு ஏன்னா நீங்க இப்படி வளர்த்துக்கிறீங்க. எல்லாம் தெரிஞ்சும் நாங்க தெரியாத மாதிரி நடிச்சுட்டே இருப்போமா? எங்களை முட்டாளாக்கிட்டோம் நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்களா? அது மாடிமைக்கு கூப்பிடுவான் ஜீமான் பைராத, நீ டாக்டர் தான் ஆகணும். எல்லா பேரும் டாக்டர் ஆகு, ஒரு நோயாளி வர மாட்டான். ఏంటి ఏం చేస్తున్నావు? ஆறுமுகம் இங்க இருக்கே டாக்டர் ஆறுமுகம், கிளினிக்கில் தான் இருக்கேன். என்ன பண்றிய? சும்மா தான் இருக்கேன். இங்க வாங்க, நானும் சும்மா தான் இருக்கேன். ஆளுக்கு ஒரு ஊசியை போட்டு போட்டு விளையாடுவோம். காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய, இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? Not end of life, not end of your career, not end of your future. I think in this all of us will have to speak with the same voice. இந்த புடி படிப்புல சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதான் மறுக்கல. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசித்து உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா,
நீட்டு மட்டும் தான் உலகமா? ஓகே சூப்பர் சூப்பர். ஏன்னா நீங்க தானே நண்பா சொல்றீங்க. நீட்டு படிக்கும் பொழுது என்ன சொல்றாரு, நீட்டு படிக்கும் பொழுது எதுக்கு இவ்வளவு டிப்ரெஷன், ஆன்சைட்டி, இவ்வளவு பிரச்சனை, எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ், இவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்குறாங்களோ ஒன்றிய அரசு, அதனால நம்ம வந்து நீட்டை ஏத்துக்கலாம், அதனால வந்து நீட் வேணும்னு சொல்லிட்டு படிச்சு நீங்க தூக்கு மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்க. நம்ம வந்து நீட்டு படிக்காம ஒரு கம்பவுண்டருக்கு படிக்கலாமே. இல்ல நீ இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. ஒரு நர்ஸுக்கு படிக்கலாமே, அல்லது ஒரு வாட்ச்மேனுக்கு படிக்கலாமே, ஒரு பியூனுக்கு படிக்கலாமே, டாக்டருக்கு ஏன் தான் படிக்கணுமா என்கிற அந்த சங்கியினுடைய அந்த வாட்டமுத்தன வாடைய அண்ணன் அன்னைக்கு பேசியிருக்காப்ல. நீட்டு மட்டும் தான் உலகமா? நம்மளால எதை ஈஸியா ஜெயிக்க முடியுமோ அதை ஜெயிக்கிறது வெற்றி இல்ல நண்பா. உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய லட்சியம் எல்லாம் பெருசா யோசிங்க, பெருசா கனவு காணுங்க, பெருசா திங்க் பண்ணுங்க. அதையெல்லாம் யாரும் தவறுன்னு சொல்லவே முடியாது. ஆசைகள் இருக்கும், கனவுகள், இதுல என்ன தவறுகள்? இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லு. அவ்வளவுதான், as simple as that. அதுதான் அந்த கடமை. சென்னை பூந்தமல்லி எஸ்பி சினிமாஸ் திரையரங்கில் லியோ படத்தின் சிறப்பு காட்சிக்கான டிக்கெட் விலை கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமாக 1500 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகி பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. तुम्हारे मालिक ने मुझे हाथ बोन के मारा, बोलने के पहले तो सोच ले तूने मेरा हाथ तोड़ा और तेरे साथी ने लोग फिट भी तो डर रहे ना. அந்த பயம் இருக்கணும்டா. உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லல்ல? Hey, I've seen this one. This is a classic. உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லல்ல? இந்த கல்விக்கு இவ்வளவு பெரிய தொண்டு செய்யறதால இன்றையிலிருந்து இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப அனுபவிச்சு நடிச்ச படம் எது? படம்னு சொல்ல போனா ரசிகன்ல அதுல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு. அதாவது பொண்ணு நினைச்சு மாமியாருக்கு வந்து பாத்ரூம்ல சோப் போட்டு அது ரொம்ப அனுபவிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன். ஏய் பாய முன்னேந்து போட எதா அசியமா பேசிட்டு போற. இது நான் ஏன் சொல்றேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து டாக்டர்கள் எல்லாம் வராங்கன்னா அதற்கு காரணம் நீதி கட்சி தான். ஆனா இன்றைக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகள் டாக்டராக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நீட் தேர்வை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்தது. 2 நாட்கள் முன்பு நம்முடைய தமிழ்நாட்டு மாணவி நீட் தேர்வு எழுதி மருத்துவராகின்ற வாய்ப்பை அவர் எழுந்தார். ஆனால் அதே மாணவி இன்றைக்கு யூபிஎஸ்சி தேர்வு எழுதி மாநிலத்திலேயே முதல் இடம் பிடித்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அதிகாரியாக அந்த நிலைமை அடைந்திருக்கின்றார். இதனை நாம யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஒரு யூபிஎஸ்சி கிளியர் செய்ய முடிந்த நம்முடைய வீட்டு பிள்ளையால நீட் தேர்வை ஏன் கிளியர் செய்ய முடியல? ஏன்னா நீட் என்பது ஒரு தேர்வு கிடையாது, அது ஒரு சூழ்ச்சி. ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இல்லைன்னா குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட்.